ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் மசாலா ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலையே எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போது நம்ம இந்த மஷ்ரூம் மசாலா ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கக்கூடியதை ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை ஒரு டைம் நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணாமல் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது ரொம்ப நேரம் வேகிறதுக்கு எடுத்துக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா இல்லாட்டி நோ ப்ராப்ளம், நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா குக் ஆகிறதுக்கு. வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் நல்லா குக் ஆகி வரணும் அந்த ஆயிலில். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 கேஷ்யூ நட்ஸ் எடுத்துருக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ் இல்லாதவங்க வேறு நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அதர் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை ஒமிட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி. அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அண்ட் தென் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நீங்கள் உங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி ஒரு டைம் தண்ணி சேர்க்காமல் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இதுவே பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ நமக்கு தேவையான அளவு இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை தனியாக வச்சுட்டு நம்ம இப்போது மஷ்ரூம் மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா பட்டை அண்டு ஏலக்காய் பொடி ஏலக்காய் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க சிம்பிளாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்ட பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மசாலா எவ்வளோ பதத்துக்கு கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு டைம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். மஷ்ரூமை மீடியம் சைஸில் கட் பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்மால் சைஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா மஷ்ரூம் குக் ஆக ஆக ரொம்ப சுருங்கிரும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலாவில் ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூமில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது ஹீட் ஏற ஏற அது தண்ணியை ஒமிட் பண்ணும். ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவைப்பட்டால் அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது குக் ஆகிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். பட் மோஸ்ட்லி 10 மினிட்ஸ்லேயே இந்த மஷ்ரூம் குக் ஆகிடும். மசாலா ஆல்ரெடி நமக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த லிட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா மஷ்ரூம் நல்லா குக்கான உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நான் கசூரி மேத்தி மேலே கார்னிஷிங்க்கு ஆட் பண்ணுறேன். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மசாலாவுக்கு.
நீங்கள் கசூரி மேத்தி இல்லாதவங்க சிம்பிளாக கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கசூரி மேத்தி இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு டைம் இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலையே மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா அந்த கசூரி மேத்தி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பட்டர் ஆர் கீ ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய ஃப்ளேவர் வந்து அப்படியே கிடைக்கும். இதுவுமே நமக்கு அந்த ஃப்ளேவர் இருக்கும். பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ரிச்டாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பர்பாக இந்த மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் மீ கௌசி சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.